செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய், அத்தியாயம் 11. அவங்க அப்படி கேட்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரகதி. எனக்கு கொஞ்ச நேரத்துல மூச்சே நின்று போயிடுச்சு என்று இப்பொழுதும் அதிர்ச்சி நீங்காமல் சொன்னாள் யதுநந்தினி. அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபம் வேற. நான் காலேஜை விட்டு வந்ததுலேருந்து சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்னோட அம்மாவும் தான். அவங்க இருக்கும்போது நான் இங்கே வராமல் போனேன், வந்திருந்தா நல்லா திட்டி விட்டுருப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் விதுலா அக்காவோட பேரண்ட்ஸும் பாவம்தான். அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க கேட்டது தப்பில்லை. இனி அவங்களுக்கு யார் இருக்கா சொல்லு என்று யதுநந்தினி சொல்ல, அப்போ நம்ம ரூபி குட்டியை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்றியா? பிரகதி சற்று கோவத்துடன் கேட்டாள். அப்படி சொல்லலை, அவங்களும் பாவம்னு தான் சொல்கிறேன். ஒரே மகளையும் இழந்துட்டு தனிமையில் வாழ்கிற அவங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும்னு நினைக்கிறதுல தப்பில்லையே. ஆனால் அதுக்காக ரூபி குட்டியை அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதும் என்னால் ஏற்றுக்க முடியல என்றாள் யதுநந்தினி. அவள் சொல்ல வருவது பிரகதிக்கும் புரிந்தது. விதுலாவின் பெற்றோர் மேல் இருக்கும் மனிதாபிமானத்தில் பேசுகிறாள். அதே நேரம் குழந்தையையும் விட்டு கொடுக்க மனதில்லை. அவளுக்கே கூட அப்படித்தான் இருந்தது. வீட்டில் எத்தனை கெட்டது நடந்திருந்த போதும் குழந்தையின் முகம் பார்த்துதான் அனைவரும் தங்களை தேற்றிக் கொண்டனர். குழந்தையும் அருகில் இல்லாமல் இருந்திருந்தால் யாரும் இழப்பிலிருந்து மீண்டு வந்திருக்க முடியாது. அவர்கள் கட்டிலில் அமர்ந்து மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருக்க ரூபினியும் அவர்கள் இருவருக்கும் இடையே கட்டிலில் குப்பரப்படுத்து ஒரு பொம்மையை வாயில் வைத்து கடித்து கொண்டிருந்தாள். என்று சத்தம் கொடுத்து கொண்டே ரூபினி பொம்மையுடன் விளையாட இருவரின் பார்வையும் அவள் பக்கம் திரும்பியது. ரூபி குட்டி, என்ன விளையாடுறீங்க? நானும் உங்க கூட விளையாட வரட்டுமா என்று கொஞ்சலாக கேட்டாள் யதுநந்தினி. தலையை தூக்கி அவளை பார்த்த ரூபினி கையில் இருந்த பொம்மையை அவள் புறமாக தூக்கி போட்டாள். ஹேய் குட்டிமா, என்ன விளையாட கூப்பிடுறீங்களா என்று கூவிய நந்தினி பொம்மையை எடுத்து குழந்தைக்கு விளையாட்டு காட்டினாள். நானும் என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் விளையாட்டில் நுழைந்தாள் பிரகதி. யதுநந்தினியும் பிரகதியும் குழந்தையுடன் ஐக்கியமாகி விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் கம்பெனியிலிருந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் விஸ்வமித்ரன். சோஃபாவில் தளர்ந்து அமர்ந்தவன், அம்மா ரூபிக்குட்டி எங்க? முதலில் மகளைத்தான் தேடினான். பிரகதி ரூம்ல இருக்கா விஸ்வா, நான் போய் தூக்கிட்டு வரேன் என்று சொன்னார் கவிதா. சற்று நேரத்தில் ரூபியை தானே தூக்கி வந்து அண்ணனிடம் கொடுத்தாள் பிரகதி. ரூபிமா, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க என்று கேட்டபடி மகளை ஆவலாக வாங்கி கொஞ்சினான் விஸ்வா. காலையிலிருந்து சித்தி கூட விளையாடினேன்னு சொல்லுடா குட்டி. பிரகதியின் பின்னால் வந்த யதுநந்தினி பதில் சொல்ல மகளை மடியில் அமர வைத்து கொண்டு நந்தினியை புருவமுயர்த்தி பார்த்தான். காலையிலிருந்து உன் கூட மட்டும்தான் இருந்தாளா என்று கேட்டான். ஆமாத்தான், எனக்கும் பொழுது போகணும்ல. ரூபி கூட எனக்கு நேரம் நல்லாவே போகுது என்றாள். பொழுது போனோன்னா ஏதாவது உருப்படியாக செய்ய வேண்டியதுதானே. குழந்தை கூட வெட்டி பொழுத போக்கிக்கிட்டு இருப்பியா? ஏன் அத்தான் அப்படி சொல்கிறீங்க? குழந்தை கூட இருக்கிறது உருப்படி இல்லாத வேலையா என்ன? இல்லை, நான் குழந்தை கூட இருக்கக்கூடாதா என்று உர்ரி என்ற முகத்துடன் கேட்டாள். சில நாட்களுக்கு முன் அவன் குழந்தையை அவளிடம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது அவள் ஞாபகத்தில் வந்தது. இப்போதும் அப்படித்தான் சொல்கிறானோ என்ற நினைவில் கோபம் வந்தது. நான் இப்போ அப்படியா சொன்னேன்? படிப்பை முடிச்சுட்டு ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தானே கேட்குறேன். அடுத்து என்ன செய்ய போகிறதா இருக்க என்று கேட்டான். எனக்கு வேலை பார்க்க தான் ஆசை தான், வேலை தேடலான்னு இருக்கேன் என்றவளை யோசனையுடன் பார்த்தான். வெளியில் வேலை தேட போறியா? நம்ம கம்பெனி இருக்கும்போது வெளியில் ஏன் வேலை தேடணும்? இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமா? அவருமா சம்மதம் சொல்லிட்டாரு. இல்லாத்தான், அப்பா கிட்ட நான் வேலை பார்க்க போகிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். வெளியில் வேலை பார்க்க போகிறத பற்றிலாம் சொல்லலை. வேற கம்பெனியில் வேலை பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அத்தான் என்றாள். ஓ, அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கம்பெனியில் கிடைக்காதுன்னு சொல்ல வரியா? நல்ல என்பதில் அழுத்தம் கொடுத்து கூர்மையாக கேட்டான்.
அதுதானே, நீ எப்படி அப்படி சொல்லலாம் யது? நம்ம கம்பெனி இருக்கும்போது வெளியில் வேலை தேடுறதெல்லாம் சரியில்லை. நீ பேசாம நம்ம கம்பெனிக்கு போ. அதுவரை அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பிரகதி சொல்ல, அண்ணன் தங்கை இருவரையும் அமைதியாக பார்த்தவள், நம்ம கம்பெனியா? சோமசுந்தரம் பொண்ணுன்னு நான் வேலையில் தப்பு செஞ்சாலும் அதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. இதுவே வெளி கம்பெனினா நான் செய்கிற தப்பை திருத்தவும் தப்புன்னு எடுத்து சொல்லவும் செய்வாங்க. அதை வச்சு எனக்கு வேலையும் பிடிப்படும். அதனால தான் வெளியில் வேலை பார்க்கலான்னு நினச்சேன் என்றாள். நம்ம கம்பெனியில் தப்பு செஞ்சால் கேள்வி கேட்க மாட்டோன்னு யார் சொன்னது? தப்பு செஞ்சால் கண்டிப்பாக நான் கேள்வி கேட்பேன். அப்படியெல்லாம் ஈஸியாக வேலையை வாங்காமல் விட மாட்டேன். அதனால் நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காம ஒழுங்கா வேலைக்கு வர வழியை பாரு என்று கட்டளையாக சொன்னான் விஸ்வா. இல்லை அத்தா, அது என்று அவள் இன்னும் தயங்க, இந்த வந்து போய் இந்த கதையெல்லாம் வேணாம், நான் சொன்னதை செய் என்று அத்துடன் பேச்சை முடித்துக்கொண்டு குழந்தையுடன் ஐக்கியமாகிவிட்டான். வேலையில் சேரவே இல்லை, அதுக்குள்ள அதிகாரத்தை பாரு என்று நொடிந்து கொண்டாலும் நந்தினியின் இதழில் இளம் புன்னகை தவழவே செய்தது. அவன் இப்படி பேசி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன போல அவளுக்கு இருந்தது. வீட்டில் அனைவரிடமும் இப்பொழுதெல்லாம் அவன் பேச்சு சுத்தமாக குறைந்துவிட்டது என்று சொல்லலாம். இன்று அவன் தன் கூட்டை விட்டு சற்று வெளியே வந்தது மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. மறுநாளே தந்தையுடன் தொழிற்சாலைக்கு கிளம்பி விட்டாள் யதுநந்தினி. நீங்க என்ன நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வர சொன்னீங்களாப்பா? அத்தான பாருங்க, நான் கேட்காமலே வர சொல்லிட்டாரு. காரில் போகும்போது தந்தையிடம் செல்ல சண்டைக்கு தயாரானாள் யதுநந்தினி. நீ இப்பதானே படிப்பு முடிச்சிருக்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டோன்னு நினச்சேன். அதுக்குள்ளே விஸ்வாவே உன்னை கூப்பிட்டான். அதுவும் நல்லதுதான். நான் கூப்பிட்றத விட விஸ்வாவே உன்னை கூப்பிட்டாதான் சரியா இருக்கும் என்றார் சோமசுந்தரம். போங்கப்பா, அத்தான் அப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. நீங்களே என்னை முன்னாடியே கூட்டிக்கிட்டு போயிருந்தாலும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க என்றாள். அதென்னவோ சரிதான் என்றார் சோமசுந்தரம். இருவரும் அலுவலகம் சென்று சேர்ந்தபோது விஸ்வாவும் அலுவலகத்திற்கு வந்திருந்தான். நேராக அவனின் அறைக்குள் தான் மகளை அழைத்து போனார் சோமசுந்தரம். குட் மார்னிங் விஸ்வா. குட் மார்னிங் அத்தா. இருவரும் காலை வணக்கம் வைக்க, குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் நந்தினி என்றான். இவளுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் விஸ்வா? நீ ஏதாவது முடிவு செஞ்சு வச்சிருக்கியா? சோமசுந்தரம் கேட்க, நான் எதுவும் முடிவு செய்யல மாமா. நீங்களே நந்தினிக்கு நம்ம கம்பெனி விவரத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அவளுக்கு எந்த வேலை சரியா இருக்குமோ அதை கொடுத்து செய்ய சொல்லுங்க என்று அவரிடம் சொன்னான். நீ மாமா கிட்ட விவரத்தெல்லாம் கேட்டுட்டு வேலையை ஆரம்பி நந்தினி. நீ செய்கிற வேலையோட ரிப்போர்ட்டை மாமா கிட்டேயோ சித்தப்பா கிட்டேயோ காட்டு. அதுக்கு மேலே எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு என்றான். சரியாத்தா. ஓகே மாமா, நீங்கள் பார்த்துக்கோங்க என்று அவன் முடித்து கொண்டதும் இருவரும் அவனிடம் விடை பெற்று வெளியே சென்றனர். தந்தையிடம் என்ன வேலை செய்வது என்று கேட்டு அவர் சொன்னதை செய்ய ஆரம்பித்தாள் யதுநந்தினி. முதல் நாள் என்பதால் அங்கே உள்ள நடைமுறையை மட்டுமே பார்க்க சொன்னார் சோமசுந்தரம். மகளிடம் அங்கே வேலை பார்க்கும் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்து அவருடன் தொழிற்சாலையை சுற்றி பார்த்துவிட்டு வர சொன்னார். அந்த பெண்ணுடன் கிளம்பிய நந்தினி தொழிற்சாலையின் ஒவ்வொரு பகுதியையும் வேலை நடக்கும் விதத்தையும் பார்த்தவள் தனக்கு தோன்றிய சந்தேகங்களை அந்த பெண்ணிடம் கேட்கவும் செய்தாள். அன்றைய பொழுது அவ்வாறு கழிந்துவிட அடுத்து வந்த நாட்களில் தந்தையுடனே அலுவலகம் கிளம்புவதும் வேலையை கற்றுக்கொண்டு தந்தை கொடுத்த வேலையை செய்வதுமாக அவளின் நாட்கள் சென்று கொண்டிருந்தன. தொழிற்சாலை எந்த தேக்கமும் இல்லாமல் சீராக நடந்து கொண்டிருந்தாலும் கம்பெனிக்கு சென்ற நாளிலிருந்து ஒரு இடரலை உணர்ந்தாள் யதுநந்தினி. ஏதோ ஒன்று அவள் மனதிற்கு உறுத்தலாக தோன்றிக்கொண்டே இருந்தது. அது எதனால் என்பதை அவளால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த இடரல் இவள் மனதை விட்டு அகலவில்லை. ஒரு நாள் அந்த இடரல் என்னவென்று அவளுக்கு புரிய வந்தபோது மனம் கசந்து போனாள். மெத்தை தயாரிப்பு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் தொழிற்சாலை அது. ஷிஃப்ட் முறையில் வேலைகள் தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கும். தொழிலாளர்கள் வேலை செய்வதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. சிறு தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்று விஸ்வா சற்று கண்டிப்பாகவே இருப்பான். ஆனாலும் அதையும் மீறி சிறு குறைகள் நேரும்போது அவனின் கோபத்தை எதிர்கொள்வது குதிரை கொம்பாகவே இருக்கும். தினமும் நடக்கும் வேலைகளை தொழிற்சாலையை சுற்றி வந்து ஆராய்வது விஸ்வாவின் வழக்கம். அன்றும் அதுபோல சுற்றி வந்தபோது பேக்கிங் பிரிவில் நடந்த ஒரு தவறு அவன் கண்களில் பட்டது. சரியாக பேக் செய்யப்படாமல் அதை அப்படியே வெளி மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்யும் பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தவனுக்கு கோபம் சுறுசுறுவென வந்தது. வெங்கட் என்று சத்தம் போட்டான். சார் என்று ஓடி வந்தான் அந்த பகுதி சூப்பர்வைசர் வெங்கட்.
என்ன இது? என்ன பேக் பண்ணியிருக்காங்க? இப்படியே சப்ளை பண்ணுற இடத்துக்கு போனா நம்ம கஸ்டமர் என்ன நினைப்பாங்க? இதுதான் நீங்கள் வேலை பார்க்குற லட்சணமா என்று கோபமாக கேட்டான். சாரி சார், நான் கவனிக்கல என்றான். கவனிக்கலையா? இதை கவனிக்கிறதானங்க உங்கள் வேலை. அதையே சரியா செய்யலைன்னா அப்போ நீங்கள் எதுக்கிங்க என்ற விஸ்வாவின் கோபம் குறைவதாக இல்லை. தான் வந்து பார்க்கும் வரை கவனிக்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது சாக்குப்போக்கு சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாரி சார், சதீஷ் டீம் தான் இதை பேக் செஞ்சாங்க. நான் அவங்கள கண்டிக்கிறேன் சார் என்று இறங்கிய குரலில் சொல்ல, நீங்க என்ன கண்டிக்கிறது? அந்த வேலையை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சிருக்கணும். ஆனால் அதை செய்ய தவறிட்டீங்க. இனி நான் பார்த்துக்கிறேன், கூப்பிடுங்க அந்த சதீஷ் டீமை என்றான். தோ சார், தோ தோ என்ற வெங்கட் விரைந்து சென்று சதீஷையும் அவனுடன் வேலை பார்ப்பவர்களையும் அழைத்து வந்தான். என்ன என்ன வேலை பார்க்குறீங்க நீங்களா என்று ஆரம்பித்த விஸ்வா அவர்களை காய்ச்சி எடுத்து விட்டான். அவர்கள் கேட்ட மன்னிப்போ காரணங்களோ அவன் காதில் எதுவும் ஏறவே இல்லை. மன்னிப்பு கேட்டாலோ காரணங்களை சொன்னாலோ செய்த தவறு இல்லை என்று ஆகிவிடுமா என்ன என்பதே அவனது வாதமாக இருந்தது. அவனிடம் பேச்சு வாங்கியவர்கள் விழிபிதுங்கி போயினர். இன்னைக்கு உங்க ஷிஃப்ட் முடிஞ்சாலும் இருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும். திரும்ப இதே தவற பார்த்தா நான் பேசிக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டேன், மைண்டட் என்று கட்டளையாக சொல்லிவிட்டே அங்கிருந்து நகர்ந்தான் விஸ்வமித்ரன். அவன் அங்கிருந்து சென்றதும், ஒழுங்கா வேலையை பாருங்க என்று விரட்டினான் வெங்கட். பார்க்குறோம் சார், பார்க்காம எங்கே போயிட போகிறோம் என்று எரிச்சலுடன் சொன்ன சதீஷ், என்னவோ தவறே பொறுக்க மாட்டேன்னு ரொம்ப தான் ஆடுறாரு. முதலாளின்னு பேர் இருந்தால் மட்டும் போதுமா? சொந்த பொண்டாட்டியை பார்த்துக்க துப்பு இல்லாமல் யாரோடவோ ஓட விட்டுட்டு வேலையில் மட்டும் தவறே செய்யக்கூடாதுன்னு குதிக்கிறாரு. சொந்த வாழ்க்கையிலே தவறு வராமல் பார்த்துக்க தெரியாதவனுக்கு சாதாரண மெத்தையில் நடந்த தவறை ஏற்றுக்க முடியாதாம்மா? நாம தான் இழிச்சவாங்க. இதே அவர் பொண்டாட்டியை பாரு, எவனோடவோ ஓடியும் போய் இப்போ செத்தும் போயிட்டா. இவரெல்லாம் ஆம்பளைன்னு எப்படி தான் வெக்கமே இல்லாமல் நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு சுற்றுறாரோ தெரியல என்று சதீஷ் தன் சகாக்களிடம் பொரிந்து தள்ள, அது அந்த பக்கம் வந்த யதுநந்தினியின் காதுகளில் விழுந்தது. தொடர்ந்து அவர்கள் விஸ்வாவின் வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க துடித்து போனாள் அவள். அவள் வேலைக்கு வந்ததிலிருந்து கவனித்த விஷயம் அது. விஸ்வாவின் முன்னால் நல்லவர்கள் போல அவன் சொல்வதற்கு எல்லாம் தலையை ஆட்டும் சில ஊழியர்கள் அவன் அந்த பக்கம் நகர்ந்ததும், இவன் எல்லாம் பேச வந்துட்டான் பாரு என்பது போல அவனை இலக்காரமாக பார்த்தனர். இல்லையென்றால் அவனின் முதுகிற்கு பின் இப்படி புரணி பேசினர். சிலர் பார்வையாலேயே அவனை இழிவாக பார்த்தனர். அதையெல்லாம் கவனித்து வந்தவளுக்கு முதலில் ஏன் என்று புரியவில்லை. இப்பொழுது புரிந்த பின்பு அவனுக்காக துடித்து போனாள். தன் அத்தானின் கம்பீரத்தையும் வேலையில் அவனிடம் இருக்கும் புத்தி கூர்மையையும் வீட்டில் மூத்த மகனாக அவன் நடந்து கொள்ளும் முறையும் அவள் கண்முன் வந்து போனது. அப்படிப்பட்டவனின் வாழ்க்கை இன்று அவனுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களாலேயே விமர்சிக்கப்படுவதை அவளால் தாங்கவே முடியவில்லை. கண்களில் லேசாக கண்ணீர் கூட துளிர்த்து விட்டது. அதனுடனே தந்தையின் அறைக்கு சென்றாள். அப்பா என்று தீனமாக அழைத்து கொண்டே கண்களை கசக்கிக் கொண்டு வந்த மகளை பார்த்து பயந்து போனார் சோமசுந்தரம். என்னம்மா, என்ன ஆச்சு? ஏண்டா அழுதுகிட்டே வர என்று பதறிப்போய் கேட்டார். அவள் நடந்ததை சொல்ல, ஓ இதானா என்று சாதாரணமாக கேட்ட தந்தையை வினோதமாக பார்த்தாள். என்னப்பா இது? விஸ்வா தான் இந்த கம்பெனியோட முதலாளி. அவரையே இப்படி இங்கே வேலை பார்க்குறவங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். அதை இப்படி சாதாரணமாக கேட்குறீங்க? முதல்ல அந்த சதீஷை வேலையை விட்டு தூக்குங்கப்பா, அப்பதான் அடுத்த ஆளுங்க இப்படி பேச பயப்படுவாங்க என்றாள். முதல்ல அமைதியாக உட்காருமா என்று தனக்கு எதிரே இருந்த இருக்கையை காட்டினார். என்னப்பா நீங்க முதல்ல வந்து அவங்கள என்னன்னு கேளுங்க என்று நந்தினி பிடிவாதம் பிடிக்க, நீ உட்காரம்மா, நான் சொல்கிறேன் என்றவர், இப்படி எத்தனை பேரம்மா வேலையை விட்டு தூக்க முடியும்னு நினைக்கிற என்று இலகுவாக கேட்டார். அப்பா, அவள் புரியாமல் அழைக்க, இது இப்போ மட்டும் இல்லை, அந்த விதுலா வீட்டை விட்டு போனதுல இருந்து நடக்கிற விஷயந்தான். அப்போவே 2 பேரை இப்படி பேசினாங்கன்னு தான் விஸ்வா அவங்கள அடித்து வேலையை விட்டு தூக்கிட்டான். அப்போ பெரிய பிரச்சனையே வந்து சமாளித்தோம். விஸ்வா பொண்டாட்டி செத்த பிறகும் இப்படி பல பேச்சுகள் அவன் காதில் விழுந்து அவனும் சண்டைக்கு போனான். அவனை நானும் கலையும் சேர்ந்து தான் அடக்கி வச்சுருக்கோம். அவனை அப்படி சண்டை போட விட்டுருந்தா இந்த கம்பெனியில் இப்போ வேலைக்கு ஹால் தட்டுப்பாடாக இருந்திருக்கும். இவன் சண்டை போடுறத பார்த்துட்டு இப்போ எல்லாம் அவன் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் காலப்போக்கில் தாம்மா மாறும். அதனால் நீ இதையெல்லாம் கண்டுக்காமல் விடு என்றார். அதை எப்படிப்பா விட முடியும்? அத்தானோட வாழ்க்கையை விமர்சிக்க அவங்க யாரு? இதை நான் சும்மா விட போகிறதில்ல
என்றாள் யதுநந்தினி. வேண்டாமா, நீ இதில் தலையிடாதே. நாம எதிர்க்க தான் இன்னும் பேசுவாங்க. கண்டுக்காம விட்டுட்டா சீச்சி இந்த பழம் புளிக்கோன்னு அவங்களே பேச்சை நிறுத்திடுவாங்க என்று மகளை சமாதானம் செய்தார் சோமசுந்தரம். தந்தை எவ்வளவு சமாதானம் செய்தும் யதுநந்தினியால் அதை ஏற்கவே முடியவில்லை. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அவள்.